Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.ல third sumல first point. Find the value of m and n if the following polynomials are perfect square. First நம்ம கொடுத்திருக்க sumல டிகிரி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். x power 4 cube squared x constant கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ பவர் வந்து ஒன்று இதே மாதிரி குறைஞ்சிட்டே வரணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்குது சம் அப்படின்னு அர்த்தம். இல்லை ஸோ இந்த சம்மை இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 36x power 4 minus 60x cube plus 61x squared minus mx plus n. இங்கே ரெண்டு நம்பர் சேம் நம்பர் எழுதணும். சேம் நம்பர் என்ன எழுதுனா அங்கே 36 வரும் அப்படின்னா 6x squared எழுதலாம். அதே 6x squared அங்கே எழுதணும். இப்போ 6 6 36 x power 4. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்மு கீழே எடுத்து எழுதிக்கணும். 60x cube plus 61x squared. இப்போ 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12x squaredனு வரும். இப்போ 12ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். 5 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டால் தான் இங்கே மைனஸ்னு வரும். அப்போ 5xன்னு எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் plus into minus minus 12 5 என்ன வரும் 60. x squared into x என்ன வரும் x cube. ஒன்றுமே இல்லைனா ஒன்றுக்கு தான் அர்த்தம். இப்போ 2 + 1 என்ன வரும் 3ன்னு வந்துடும். அப்போ x power 3 நம்ம எழுதிக்கலாம். எழுதுறோமோ அதே தான் இங்கே எழுதணும். இப்போ -5xனா இங்கேயும் -5x தான். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 5 5 25x squared. ஒன்றுமே இல்லைனா ஒன்றுக்கு தான் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்போ 1 + 1 என்ன வரும் 2. அதை நம்ம x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சிம்பிளை. இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். 61x squared minus 25x squared. இந்த சிம்பிளை தான் எடுக்கும், இந்த சிம்பிள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சிம்பிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் சப் பண்ணோம்னா என்ன வரும் பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் 36x squaredனு வரும். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கீழே எடுத்து எழுதிக்கலாம். mx plus n. இப்போ இந்த 6 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை 12x squared மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே எடுத்து கீழே திரும்ப எடுத்து எழுதிக்கிறோம். 12x squared 12x squared திரும்ப எழுதிட்டோம். இந்த 5 மட்டும் திரும்ப 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 5 2 என்ன வரும் 10xன்னு வரும். இப்போ 12x squared எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36 வரும் அப்படின்னா 3ன்னு போடலாம். 3ன்னு போடலாம். இங்கே செக் பண்ணிக்கலாம். x squared x கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம போட்டது கரெக்டு. எக்ஸ் டேர்ம் குறைஞ்சிக்கிட்டே வரணும். இப்போ 3 × 12 என்ன வரும் 36 ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் தான் வரும். 12x squared × 3 வந்து 36x squared. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் போட்டோமோ அந்த நம்பரை நம்ம இங்கேயும் போட்டுடணும். இப்போ 3 × -10 என்ன வரும் -30x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 3s are 9. 3 3s are 9. முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 3 3s are 9. ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ். கொஸ்டினில் என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த என்னோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ minus mx plus 30x equal to 0. இப்போ மைனஸ் mx அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு 30x போனால் -30xாக மாறும். இப்போ இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம். இந்த மைனஸையும் நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஸோ therefore m equal to 30. எம்மோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு n minus 9 equal to 0. n equal to +9. அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு -9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது +9ஆக மாறும். இப்போ n equal to 9. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.